சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் சமாதானத்தின் பரிசுத்தமாக்குகிறவர் சமாதானத்தின் தேவன். இதெல்லாத்தையும் ஆண்டவர் காத்து நடத்துவாராக. ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவர் காத்து நடத்துவாராக. ஆண்டவர் காக்கப்படுவதாக. எது காக்கப்படுவதாக? பரிசுத்தம் காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குகிறவர். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாகிறோமா? ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் பரிசுத்தமாகிறோமா? ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படுகிறோமா? அந்த தினமும் ரட்சிக்கப்படணும், அந்த தினமும் பரிசுத்தமாகணும். நேற்றைக்கு இருந்ததை விடவும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஒரு படி ஆண்டவர் என்ன பரிசுத்தமாக்கி இருக்கிறாருன்னு உங்களுடைய இருதயத்துல நிச்சயம் இருந்துச்சுன்னா, நேற்றைக்கு இன்னைக்கும் ஒரு நாள் தான் சொல்றேன். நேற்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு நான் ஒரு காரியத்துல பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் நம்முடைய இருதயத்துல வேணும். அதுதான் முக்கியமானது. அந்த நிச்சயம் இருந்துச்சுனாலே ஆண்டவர் என்ன பரிசுத்தமாக்குகிறார் என்கிற நிச்சயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது அந்த குற்ற மனசாட்சி நம்மை விட்டு மாறி போகும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். திரும்பவும் அதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. மறுபடியும் தொட்டால் அது பைபிள சொல்லுங்க, அது பஞ்சி. அப்படித்தானே? கழுவப்பட்ட பஞ்சி மறுபடியும் சேற்றுல தான் என்ன செய்யும்? கழுவி பவுடர் போட்டு சோஃபா செட்டு போட்டு உட்கார வச்சாலும் அதை பார்த்தாச்சுன்னா எங்க போவோம்? அங்கதான் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் செய்கிறோம்னா நம்ம பேரு நான் சொல்லல, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு தவறை மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவரே இதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் அந்த பாவத்தை தவறை செஞ்சோம்னா நீங்க சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரியுதா? ஆமா. ஒரு தப்பறை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் காக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்தை காத்து நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள்ல கடைசி கால சம்பவத்தை பற்றி சொல்லி இருக்கிறதான 6 தீர்க்க தரிசனங்கள் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். பொறுமையா அவசரப்படாம நான் சொன்ன ஆர்டர் படி சொல்லணும். நான் சொன்ன ஆர்டர் படி சொல்லணும்னு சொல்றேன். தானியேல், எரேமியா, எசேக்கியேல், சகரியா, யோவேல். ஹல்லேலூயா. என்னன்னா இந்த ஆர்டர்ல தான் அதிகம் கம்மி 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 அந்த ஆர்டர்ல தான் இருக்கும். நான் சொன்ன ஆர்டர்ல எனக்கும் சொல்ல தெரியுங்க ஜெயா, எரேமியா, போல எசேக்கியேல்னு. ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஆர்டர் என்ன செய்யணும்? கரெக்டா சொல்லணும். சரியா? ஓகே. அடுத்து புதிய ஏற்பாட்டுல அதிகமாக யார் சொன்னாங்க? முதல்ல இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அடுத்து பவுல் சொன்னார், அடுத்து பேதுரு சொன்னார், அடுத்து
யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லி. ஆக்சுவலா யோவான் தான் மேல வரும், பவுல் தான் பேதுரு தான் கீழே வரும். ஆனா அவருக்கு சீனியாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஓகேவா? ஆமா, யோவான் தான் மேல என்ன செய்யும் வரும். ஓகேவா? அப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கடைசி கால வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களை இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறாங்க. ஓகே, கடைசி கால சம்பவங்களை நம்ம கிரம வரிசைப்படுத்தி பாருங்க. கிரம வரிசைப்படுத்தி படிப்பதை எப்படி சொல்லுகிறோம்? பிப்ளிக்கல் எஸ்கட்டாலஜி, வேதாகம பிப்ளிக்கல் எஸ்கட்டாலஜி, வேதாகம அடிப்படையில கடைசி காலங்களை பற்றி படிப்பதுதான் பிப்ளிக்கல் எஸ்கட்டாலஜி. ஓகேவா? ஓகே, அடுத்து ரெண்டு எஸ்கட்டாலஜி இருக்கு. அது ரெண்டு என்ன சொல்லுங்க பார்ப்போம். பர்சனல் எஸ்கட்டாலஜி, ஜெனரல் எஸ்கட்டாலஜி. பர்சனல்னா இந்த தமிழ்ல சொல்லுங்க, மனிதனுடைய எதிர்காலம். ரெண்டாவது ஜெனரல் எஸ்கட்டாலஜினா உலகத்தின் முடிவு. ஓகேவா? ஆமா, இது ரெண்டும் தான் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று வராதவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பின்னாடி வீடியோ வரும், அப்போ நீங்க என்ன செய்யுங்க பார்த்துக்கணும். சரியா? இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு போனோம்னா நிறைய இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஓகே ஓகே, நம்ம பர்சனல் எஸ்கட்டாலஜில நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே அதற்குள்ள என்ன செய்திருக்கிறது, அடங்கி இருக்கு. மனிதனுடைய எதிர்காலத்திற்குள்ளாக அதெல்லாம் என்ன செய்திருக்கிறது, அடங்கி இருக்கிறது. அதற்கு மேல நம்ம பார்த்தோம் ஜெனரல் எஸ்கட்டாலஜி, அதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஆரம்பித்திருக்கிறோம். அப்படிதானே? உலகத்தின் முடிவு, உலகத்தின் முடிவுல என்ன நடக்கும், உலகத்தின் முடிவிற்கும் அவருடைய வருகைக்குமான அடையாளங்கள், உலகத்தின் முடிவிற்கும் அவருடைய வருகைக்குமான அடையாளங்கள். போன எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் மறந்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அது எல்லாத்தையும் சைலண்ட் போடுங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சைலண்ட் போட தெரியாது அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சரியா? ஆமா, இடையில சத்தம் கேட்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க. சரியா? ஆமா, ஓகே ஓகே. அப்போ ஜெனரல் எஸ்கட்டாலஜினா உலகத்தின் முடிவு, உலகத்தின் முடிவை குறித்து நம்ம அதில் என்ன செய்ய முடியும், ஜெனரல் எஸ்கட்டாலஜியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே ஓகே. அப்போ ஒரு 3 கேள்விகள் சீசர்களுக்கு ஏற்பட்டதான 3 கேள்விகள். அதே கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கும் இருக்கிற வாய்ப்பு. 3 கேள்வி, அது அந்த 3 கேள்வியை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? ரெண்டாவது, இயேசுவின் வருகையில் என்ன சம்பவிக்கும்? மூன்றாவது, எப்போது இயேசு வருவார், எப்போ இயேசு வருவார்? இந்த 3 கேள்வியும் நமக்கு எப்பவும் காணப்படும். அப்போ ஓகே, முதல் கேள்விக்கு எப்படி இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? திடீரென இருக்கும், சடன்லி. அப்போ திடீரென இயேசுவின் வருகை காணப்படும். ரெண்டாவது என்ன சம்பவிக்கும்? பிரித்தெடுக்கப்படுதல் என்ன செய்யும், சம்பவிக்கும். மூன்றாவது எப்போது இருக்கும்? ரகசியமாக இருக்கும். அப்படிதானே? ஓகே. அப்ப இதெல்லாம் யாருக்கு இப்படி இருக்கும்? புறஜாதிகளுக்கு இது இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? திடீரென இருக்கும், பிரித்தெடுக்கப்படுகிற நிலைமை இருக்கும், ரகசியமாக இருக்கும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அவருடைய இந்த சத்தியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொல்லி இருக்கிறாரு? இந்த வருகை திடீரென இருக்கும், நீங்க எப்படி இருங்க, ஆயத்தமா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. அதனால இது நமக்கு திடீரென சம்பவிக்கிற ஒரு காரியம் அல்ல. அதாவது அதுக்குதான் நம்ம எக்ஸாம்பிள் எதை பார்த்தோம், நோவாவின் காலத்தை பார்த்தோம். நோவாவின் காலத்துல திடீரென வெள்ளப்பெருக்கு வந்தது. அதை யாரும் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ஆனா நோவாவுக்கு ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்திருந்தாரு, சொல்லி இருந்தார். இதைதான் நோவா பிரசங்கித்து கொண்டு வந்தான். யாருமே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப திடீரென சம்பவித்தது. யாருக்கு சம்பவித்தது? பிரஜாதிகளுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா. ஓகே. இரண்டாவது பிரித்தெடுக்கப்படுதல். பிரித்தெடுக்கப்பட்டார்கள். நம்மை அந்த இயேசுவின் வருகையில என்ன சம்பவிக்கும்?
பிரித்தெடுக்கப்படுதல் சம்பவிக்கும். எங்க இருந்து பிரித்தெடுக்கிறார்? இந்த ஜனத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரித்தெடுக்கிறார். இப்பவே ஆண்டவர் பிரித்தெடுத்துதான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லேலூயா. அந்த ஜாதி அந்த ஜனத்தோடு கலவாமல், இந்த ஜனம் அந்த ஜாதியோடு கலவாமல் தனித்து என்ன செய்வார்கள்? வாசம் பண்ணுவார்கள். அவருடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகானவை. அல்லேலூயா. வாசஸ்தலங்களும் கூடாரங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும், விருட்சங்களை போலவும் அப்படி இருக்குது. அதுதான் இன்னும் நிறைய வசனம் இருக்குது. அப்படி எண்ணாகமத்தில் நீங்க அப்புறமா போய் வாசிங்க, சரியா? பிள்ளையாமா தீர்க்க தரிசனமாய் மலை மேலே இருந்து பார்த்து இஸ்ரவேலை பார்த்து அதனுடைய அழகை வர்ணித்து கொண்டு இருக்கிறான். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அது இருக்கிறது. அது துஷ்ட சிங்கத்தை போல படுத்திருக்கும். அதை தொடர்றதுக்கு யாராலும் என்ன செய்யாது? முடியாது. காரணம் என்னன்னா, அவருடைய நிழல் அவருக்கு மேல இருக்கிறது. அவர்களை மூடி பாதுகாக்கிறார். அவருடைய மகிமை அவர்கள் மேல இருக்கிறது. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போவே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தோம், ரகசியமானது. அந்த ரகசியம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரகசியம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய தாசர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் முடிவில் இருக்கிறோம். கடைசியா நம்ம அதெல்லாம் பார்த்தோம். உலகத்தினுடைய முடிவில் இருக்கும். பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்லுகிறதின்படி 6 நாள் தேவன் சகலவற்றை உருவாக்கி 7வது நாளில ஓய்ந்திருந்தார். அப்ப 7வது நாள்ல என்ன செஞ்சிருந்தார்? ஓய்ந்திருந்தார். 6 நாள். ஒரு நாள் அவருடைய பார்வைக்கு 1000 வருடம். அப்ப கிட்டத்தட்ட கிமு கிபி எல்லாம் சேர்த்து 6000 வருடத்தினுடைய கடைசியில இருக்கிறோம். அல்லேலூயா. 6000 வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். 6000 நெருங்கி கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 6001 வந்துச்சுன்னா அது 1000 வருட அரசாட்சியாக இருக்கும். அப்ப அதுக்கு முன்னதாகவே உபத்திரவ காலம் இருக்குது, அதிகிறிஸ்துவுடைய ஆட்சி இருக்குது. இதெல்லாமே என்ன செய்யும்? இந்த 6000க்குள்ளே என்ன செஞ்சிடும்? அடங்கிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வருகைக்காக ஆண்டவர் நம்மை ஆயத்தமாக்குவாராக. ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த அவருடைய வருகைக்காக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இதற்கான அடையாளங்கள் என்னென்ன பூமியில சம்பவிக்கிறது, இதைதான் நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இதுதான் இப்பதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சப்ஜெக்ட் உள்ள என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கோம். ஓகேவா? ஆமா, சப்ஜெக்டுக்கு உள்ள வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரமும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஒரே இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு, சரியா? இன்னைக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சப்ஜெக்டுக்கு உள்ள வரோம். என்னன்னா, அந்த வசனத்துல வாசிக்கிறோமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம அதுல அந்த பாயிண்ட், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சம்பவிக்கும், அதற்கான அடையாளங்கள் என்ன என்றுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து வரும்போது காணப்படுகிறதான அடையாளங்கள், நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் ஒரு 50 அடையாளங்கள் பக்கமா எழுதி வச்சிருக்கிறேன். எல்லா அடையாளங்களையும் கடைசியா உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல எடுத்து ஒரு ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, அதை நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் அடையாளம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் அவருடைய 32வது வசனத்திலும் 33வது வசனத்தையும் வாசிப்போம். பொறுமையா நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். வாசிக்க பார்ப்போம். இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது
அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாரு சொல்லுகிற வார்த்தை என்றால், இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து என்ன செய்கிறார் சொல்லுகிறார், உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன, அப்போ என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல தனியா வந்து கேட்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றாய் சொல்லி வருமோ ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமையை சொல்லுகிறார் என்றால், அத்திமரத்தை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அதுல என்ன செய்யும், கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் அவருடைய வருகைக்கான அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அத்திமரம் என்று சொல்லும் போது அத்திமரம் எதை குறிக்கிறது என்றால் இஸ்ரவேலை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அத்திமரம் இஸ்ரவேலை குறிக்கிறது. நம்ம எந்த இடத்துலனாலும் அத்தி மரத்தை எடுத்தோம்னா அது இஸ்ரவேலை தான் குறிக்கும். அத்தி மரம் இஸ்ரவேலாக இருக்கும். அத்தி மரம் அவ்வளவு செழித்தோங்கினதாக இருந்தது. அது நீங்க நிறைய அத்தி மரத்தை குறித்து நீங்க படிக்குமோ அதை நீங்க என்ன செய்ய படித்துக் கொள்ளலாம். என்னன்னா அத்தி மரத்தில் இருந்த பலன்கள், அத்தி பழங்களின் மூலமாக அந்த காரியங்களை குறித்து படிக்குமோ அது பார்க்கலாம். ஓகே, இதுல நம்ம வாசிக்கும் போது அத்தி மரம் இளம் கிளைகள் தோன்றி துளிர்ப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் துளிர்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அடையாளம் என்னவென்றால் இஸ்ரவேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டதுதான் முதல் அடையாளம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ என்ன ஆச்சு இடையில? இஸ்ரவேல் சிதறி போனார்கள். அதான் ஒரே வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம், சிதறி போனார்கள். ஆனா எப்படி சிதறினார்கள், எதனால ஆச்சு, என்னென்னலாம் உள்ள சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், ஹிஸ்டரிக்கா என்ன செய்யலாம், நம்ம ஒரு சில காரியங்களை தியானித்து அதுக்கடுத்து நம்ம ஹிஸ்டரிக்காவும் பைபிள்ல இருந்தோம் ரெண்டையும் சேர்த்து வைத்து என்ன செய்யலாம், தியானிக்க உதவி செய்வாராங்க. நல்ல கவனமா நல்ல கவனிங்க. கொஞ்சம் கண்ணு சொருகுனாலும் இது என்ன செய்யாது, புரியாது. ஓகேவா? ஆமா, நல்ல கவனமா கவனிங்க. ஓகேவா? இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அத்திமரம் வந்து இளம் கிளைகள் தோன்றி துளிர் விடும் போது வசந்த கால சமீபத்தில் இருக்கிறது, என்னுடைய வருகையும் ஆயத்தமா இருக்கிறது. அதுதான் முதல் அடையாளம். அதுதான் முதல் அடையாளம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமே, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி 21ஆம் அதிகாரம் அவருடைய 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிப்போம். வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் இலைகளை அஞ்சி வேறொன்றையும் காணாமல் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம், சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப கவனிங்க. அங்க சொல்லப்பட்ட அத்திமரம் துளிர் விடும்போது அவருடைய வசந்த காலம் சமீபமாயிற்று, அவருடைய வருகையின் காலம் ஆயிற்று. இங்க வாசிக்கிறோம், அவர் அத்திமரத்தை பார்த்து இலைகளே அன்றி வேறொன்றும் இல்லாததினால அவர் அதை பார்த்து சபித்தார், அது பட்டு போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இத நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவையும் இஸ்ரவேலையும் அத்திமரத்தை வைத்து பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து அத்திமரமாகிய இந்த இஸ்ரவேலுக்காக பிரசங்கிக்கும்படியாக, இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, அவர்களை மீட்கும்படியாக இஸ்ரவேலிடத்துல அவர் வந்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிடத்துல வந்து அவர்களிடத்துல பிரசங்கித்தார், அவர்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களுக்கு ராஜாவாக இவர்தான் மேசியாவாக வந்திருக்கிறார் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி நிறைய காரியங்களை சொன்னார். ஆனால் அவங்க இஸ்ரவேலிடத்துல எந்த பலரையும் அவர் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. எந்த நீதியின் கனிகளும் அவரிடத்திலிருந்து புறப்படவில்லை. அவர்கள் எந்த கனியும் கொடுக்கவில்லை.
அதனால அவர் அதை பார்த்து சபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலாத்து சொல்லுகிறான் பாருங்களேன், அந்த சபித்த உடனே இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தை சபித்த உடனே அது என்ன செய்தது? பட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்குள்ள அப்படியே போகும்போது பிலாத்து சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லும் போது குறித்து நியாயஸ்தானத்துக்கு வரும்போது, இவரிடத்துல நான் எந்த குற்றத்தையும் என்ன செய்யல, பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? இல்ல, நீங்க என்ன செய்யணும்? இவரை சிலுவையில் அறையணும். இவருடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வருவதாகன்னு சொன்னார்கள். அல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போய்கிட்டே இருக்குமோ, ஸ்திரீகள் எல்லாரும் சுற்றி நின்று அழுகிற நேரத்துல இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அல்லேலூயா. சாபம் அவர்கள் மேல் வந்தது, அவர்கள் பட்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயமும் இடிக்கப்பட்டு விட்டது. 24:1 வாசிக்குமோ, அதை வாசிங்க. புறப்பட்டு போகையில் இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று. அல்லேலூயா. இது அப்படியே சம்பவித்தது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, இந்த வசனம் அப்படியே எருசலேம் தேவாலயத்தின் மேல சம்பவித்தது. தேவாலயத்தை விட்டு இயேசு கிறிஸ்து புறப்படணும் அவர்கள் காண்பிக்கிறார்கள். காண்பிக்கும் போது அந்த தேவாலயம் என்ன செய்வது? தேவாலயத்தை ரொம்ப அழகுள்ளதாய் அப்பந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறார்கள்? கட்டி முடித்திருக்கிறார்கள். அவ்வளவு அழகாக செய்திருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த கல்லுல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ன செய்யப்படுறோம்? இடிக்கப்படும் சொன்னாரு. அதே போல தீத்துராயனால கிபி 70 ரோம பேரரசர் தீத்துராயன் டைட்டஸ், எம்பரர் டைட்டஸ் அவர்னால தீத்துராயன் என்பவரினால கிபி 70 அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, கொளுத்தினார்கள் ஆலயத்தை. கொளுத்துமோ என்ன சம்பவித்தது தெரியுமா? வெளியே கொளுத்திட்டாங்க. ஆனா உள்பக்கம் சுற்றிலும் என்ன செஞ்சிருந்தார்கள்? தங்கத்தால என்ன செய்திருந்தார்கள்? தகடினால என்ன செய்திருந்தார்கள்? ஃபுல்லா மோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த தங்கத்தினால மோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க. வெளியே தீய கொளுத்துனதும் இடிஞ்சு விழும்போது அந்த தங்கம் எல்லாம் உருகி என்ன செஞ்சிருச்சு? கீழே கல்லுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இந்த தீத்துராயனுக்கு என்ன ஆசைன்னா, இந்த தங்கத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எடுக்கணும்னு ஆசை. அப்ப என்ன செஞ்சான்னா, எல்லா கல்லையும் வெளியே எடுத்தான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராத மணிக்கு எல்லா கல்லையும் வெளியே எடுத்து அந்த தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போறாங்க. அதுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு தானே? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதற்கு பிறகு இஸ்ரவேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனா எப்படி அழிந்தது என்று நமக்கு தெரியல பாருங்களேன். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். இப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்டார்கள். 30 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் எல்லா யூதர்களும் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். அங்க நிறைய பேர் என்ன செய்தார்கள்னா, சிலுவையை லைனா அடுக்கி வச்சு எல்லாரையும் என்ன செய்தார்கள்? சிலுவையில அரைந்து கொன்றார்கள். இன்னும் பலவிதமான துன்புறுத்தல்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். இஸ்ரவேல் முழுவதுமாக 30 ஆண்டுக்குள்ளாக முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது. முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது. ஓகே, இன்னொரு காரியத்தை சொல்றேன். நேற்றுக்கு சொன்னேன், இதை நான் இன்னைக்கு சொல்றேன். ரோம பேரரசால இஸ்ரவேல் என்கிற பெயர் பாலஸ்தீனம் என்று மாற்றப்பட்டது. பாலஸ்தீனம் என்று மாற்றினது. பாலஸ்தீனம் என்றால் என்ற வார்த்தை லத்தீன் மொழியில பிலிஸ்டைன்ஸ் என்று
சொன்ன வார்த்தையிலிருந்து தான் பாலஸ்டைன் என்கிற வார்த்தை வந்தது. பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னா பெலிஸ்தியர்கள், பெலிஸ்தியர்கள் அப்படிங்கிறது தான் பாலஸ்டைன்ஸ், பிலிஸ்டைன்ஸ். அதுதான் அப்படியே தமிழாக்கம் தான் பெலிஸ்தியர்கள், பெலிஸ்தியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த பெயரை யாரு யூதனுக்கு ஆப்போசிட்டா இருந்தார்களோ, யாரு யூதனுடைய எதிராளியோ, அவனுடைய பெயரையே இஸ்ரவேல் தேசத்திற்கு என்ன செய்தான்? ரோமன் வைத்தான். அல்லேலூயா. எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்திருக்கிறாங்க, எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார்கள். அதை வாசிக்குமோ அதெல்லாம் இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம தியானிப்போம், சரியா? போக போக ஓகேவா? அதில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்கலாம். ஓகே, அடுத்த 1900 வருஷத்திற்கு, அடுத்த 1900 வருஷத்திற்கு இஸ்ரேல் என்று சொல்லுகிற நாடு மேப்லேயே, உலக வரைபடத்திலேயே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த 1900 வருடத்திற்கு மேப்லேயே இஸ்ரேல் என்று சொல்லுகிற நாடு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபித்தது என்று அறியுங்கள். இப்போ ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாரு? அத்திமரத்தை சபித்து விட்டாரு. அத்திமரம் பட்டு போயிடுச்சு. இப்போ இங்க வாசிக்கிறோம், இங்க பார்க்கணும், ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது 1900 வருஷத்துக்கு இஸ்ரவேல் என்று சொல்லுகிற ஒரு நாடே மேப்ல கிடையாது. ஆனா இப்ப என்ன ஆகுது தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த அத்திமரம் மறுபடியும் துளிர் விடும் என்று. மறுபடியும் துளிர் விட்டது. எப்ப துளிர் விட்டது தெரியுமா? 1948ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி, 48 மே 14ஆம் தேதியில மறுபடியும் இஸ்ரவேல் நாடு என்று அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்று ஒரு நாடு அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி 1948 மே 14ஆம் தேதி மறுபடியும் இஸ்ரேல் என்று சொல்லுகிற ஒரு நாடு, இஸ்ரேல் ஒரு கண்ட்ரி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அவ்வளவுதான். இப்ப வசனம் நிறைவேறினது. எப்படி? அத்திமரம் துளிர் விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதானே? இதை கூட விளக்கமா எனக்கு சொல்ல தெரியாது, சரியா? ஓகே, ஓகே. ரெண்டாவது ஒரு அடையாளம், இதுல ஏதாவது எழுதணுமா? உங்களுக்கு எழுதணுமா? எழுதணும்னு சொல்றவங்க ஆமா, நோட்ஸ்ல வந்துடும். எழுதணும்னா சொல்லுங்க, இல்லை நோட்ஸ் வந்துடும். ஓகேவா? ஓகே. அழிக்கப்பட்டது, முக்கியமானதை மட்டும் எழுதிக்கோங்க, சும்மா அப்படி. அழிக்கப்பட்டது கிபி 70 தீத்துராயனால என்ன செய்யப்பட்டது? தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஓகேவா? தேவாலயம் இடிக்கப்பட்டது. 30 ஆண்டுகள்ல எல்லாருமே இஸ்ரவேலை விட்டு சிதறடிக்கப்பட்டு போனாங்க. அடுத்து ஒன்று எழுதிக்கோங்க. அடுத்து ரோம அரசரால இஸ்ரவேல் பாலஸ்தீனமாக மாற்றப்பட்டது. ஓகேவா? அடுத்து பாலஸ்தீனம் என்று சொல்லுகிற வார்த்தை லத்தீன் மொழியாகிய பிலிஸ்டைன்ஸ் என்று சொல்லுகிற PHILISTINES எழுதிட்டீங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்லணுமா? ஓகே. PHILISTINES பிலிஸ்டைன்ஸ்.
இதை தமிழ்ல எப்படி சொல்லணும்? பெலிஸ்தியர், பெலிஸ்தியர், பெலிஸ்டைன்ஸ், பெலிஸ்தியர் என்று நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க. 1900 வருஷத்துக்கு மேப்லயே இஸ்ரேல் இருக்கிற நாடு இல்லாம போயிடுச்சு. திரும்ப இது எப்ப அறிவிக்கப்பட்டது? 1948 மே 14 இஸ்ரேல் என்று சொல்லுகிற நாடு என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. ஓகே தானே? இந்த ஹின்ஸை நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சிடும்? புரிஞ்சிடும். ஓகேவா? ரைட்டு. ஓகே. ரெண்டாவது, யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். Regathering of Jews. யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், அதற்கு நேராய் கடந்து வரும்போது அங்க நம்ம பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன கவனிங்க, சரியா? நான் சொல்றேன், அப்பமா உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆண்டவர் எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்குள்ளாக என்ன செய்கிறாரு? கொண்டு போய் என்ன செய்கிறார்? விடுகிறார். உலர்ந்த எலும்புகள் உள்ள இந்த பள்ளத்தாக்கிற்குள்ளாக கொண்டு போய் விட்டுட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? கேட்கிறார். அப்ப அவன் என்ன சொல்லுகிறான்? உமக்கே தெரியும். அதான் சொல்றான். அங்க வாசிக்கிறோம் பாருங்களேன். நிறுத்திட்டு 3வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மறுபுத்திரரே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அல்லேலூயா. இப்போ இந்த எலும்புகள் கூட்டம் நிறைந்த இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அவனை விட்டுட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்குமோ அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். ஓகேவா? அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பார்த்து நீ என்ன செய்? தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அப்ப அவன் என்ன செய்கிறான்? தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அவன் ஆயத்தமாகிட்டு அடுத்து கீழே வாசிக்குமோ 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக வாசிக்கணும். எப்படின்னா, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. ஓகேவா? நம்மளுடைய டாபிக் என்ன? யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். ஓகேவா? இப்ப என்னன்னா, எலும்புகள் எல்லாம் எப்படி இருக்குது? உலர்ந்து போய் சிதறுண்டு போய் அங்கங்கேயே என்ன செய்கிறது? கிடக்கிறது. 30 ஆண்டுகளாக உலகம் ஃபுல்லாவே என்ன செய்துட்டார்கள்? சிதறுண்டு போய் யூதர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் என்ன செய்யணும்? மறுபடியும் வரணும். ஓகே, இங்க வாசிக்குமோ எப்படி கண்டுகொள்ள முடிகிறது? இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அடுத்து வாசிக்கும், இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேலை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சொல்லும் போது இஸ்ரவேலை பற்றி சொல்லுகிறார். என்னன்னா, அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள்? எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போனோம். உண்மையிலே அப்படிதான் அவர்களுக்கு என்ன செய்தது? 1900 வருஷம் ஒரு நாடு என்று சொல்லி உலக மேப்லேயே இல்லாத ஒரு நாடு திரும்ப உருவாக வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு
அப்போ இப்போ நம்ம ஜெனரலாக யோசிங்க, எப்படின்னா 1900 வருஷம் மேப்ல இல்லாத ஒரு நாடு திரும்ப வருமா? வரதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லாத ஒண்ணு, நடக்கவே நடக்காது. அது அப்படி வருவதற்கு வேற ஏதாவது ஒரு நாடா இருந்துச்சுன்னா வந்திருக்குமா? வந்திருக்காது. எத்தனையோ நாடுகள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எத்தனையோ நாடுகள் நினைச்சிருந்தது, அழிந்து போச்சு. அந்த நாடுகள் எல்லாம் என்னாச்சு? யாருடைய சிந்தனையிலையுமே இல்ல, எல்லாமே அழிந்து போனது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எப்படி? எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்களும் அறுப்புண்டு போய்விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு ஜனத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. 12வது வசனத்தை வாசிப்போம். நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து வெளிப்படவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு சம்பவம் உங்களை எங்கிருந்து கொண்டு வருவேன்னு சொல்லுகிறாரு? பிரேத குழியிலிருந்து கொண்டு வருவேன்னு சொல்லுகிறாரு. எங்க கொண்டு வருவேன்னு சொல்லுகிறாரு? இஸ்ரவேல் தேசத்திற்கு. எவ்வளவு அழகா வசனம் எழுதி இருக்கு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. வசனம் எவ்வளவு ஆழமா, எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. உடம்பெல்லாம் புல்லு இருக்குது எனக்கு. ஹல்லேலூயா. இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுவார்கள், சிதறுண்டு போவார்கள், இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அப்பவே எழுதி இந்த பைபிள்ல வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு வெளியேற பெற்றது பாத்தீங்களா? பெரிய பொக்கிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவமும் இந்த பைபிளுக்குள்ள இருக்குது. ஆனா யாருக்கு கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஹல்லேலூயா. எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இன்னும் நிறைய 1-2 புதிய காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இப்போ நம்ம நிறைய சத்தியங்களை என்ன செய்யலாம், கற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஓகே, இங்க வாசிக்குமோ ஆண்டவர் சொல்லுங்க, உங்களை என்ன செய்வேன்? பிரேத குழியிலிருந்து கொண்டு வருவேன். இதுக்கும் இந்த தீர்க்க தரிசனமும் நடந்துச்சு. இதுவும் எப்படி இருந்ததோ அப்படியே, அது எப்படி பிரேத குழிக்கு போனார்கள் என்று சொல்லி கீழே நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ இந்த பிரேத குழியிலிருந்து இப்போ ஏற்கனவே பார்த்தா இது ஒன்று சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. உலகம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறார்கள்? பரவி இருக்கிறார்கள், சிதறி இருக்கிறார்கள். எந்த அடையாளமும் இவர்களுக்கு கிடையாது. இப்போ துன்புறுத்தப்பட்ட இவர்கள் போய் இருக்கிற நாடுகளில் எல்லாமே இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். அநேகம் பேர் கொல்லவும் பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஹிட்லர் என்ன செஞ்சாரு? இதை கொண்டார், யூதர்களை கொண்டார்கள். எப்படி கொண்டார் தெரியுமா? ஜெர்மனை சேர்ந்தவர் தான் ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். அவருடைய பேர் என்னது? அடால்ஃப் ஹிட்லர். ஜெர்மனியின் ஆண்ட சர்வ அதிகாரி அடால்ஃப் ஹிட்லர். இவனுடைய கீழே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் மிகவும் என்ன செய்யப்பட்டார்கள்? துன்புறுத்தப்பட்டார்கள். ஹிட்லருக்கு கீழே, இதை கேளுங்களேன், ஹிட்லர் மட்டும் கொன்னது யூதர்கள்ல 60 லட்சம் பேரை என்ன செஞ்சான்? கொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 60 லட்சம் பேர் யூதர்களை என்ன செய்தான்? கொன்னான். அவன் என்ன செய்தான்னா, அவர்கள் எல்லாரையும் குட்ஸ் ட்ரெயின் இருக்குது இல்ல, குட்ஸ் ட்ரெயின், சரக்கு ஏற்றிட்டு போற ட்ரெயின் இருக்குல்ல, அதுல குவியலாக ஏற்றி போட்டு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, அதுலயே ஏற்றி போட்டு கொண்டு போவானா. கொண்டு போயிட்டு சித்திரவதைப்படுத்தி கொன்றானா. இதுல 15 லட்சம் பேரு குழந்தைங்க. இதுல 15 லட்சம்
குழந்தைகள் எல்லாருமே யூதர்கள். அவங்க சொன்னாங்க பாருங்களேன், இது எங்கள் மேலும் இந்த பிள்ளைகள் மேல இந்த இரத்த பலி என்ன செய்யட்டும் வரட்டும்னு சொன்னாங்க. ஆண்டவர் அவர்களையும் ஒப்பு கொடுத்தாரு, அவருடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்துட்டார். 15 லட்சம் பேர் குழந்தைகளா இருந்தாங்க. இதுல நிறைய பேர் என்ன செய்தாங்கன்னா, இந்த பெரிய கேஸ் டேங்க் இருக்குது தெரியுமா, கேஸ் டேங்க், அந்த டேங்குக்குள்ள ஃபுல்லா எல்லா யூதர்களையும் அடைச்சி நிரப்பி மேல லாக் பண்ணி வச்சுட்டாங்க. உள்ள இருந்து மூச்சு முட்டியே இறந்து போனாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் உள்ள அடைச்சி கேஸ் டேங்கில் வச்சு பூட்டி வைத்திருந்தாங்க. வீட்டில் கொடுமைப்படுத்துறது யூதர்களை உள்ள வச்சு அடைச்சிட்டான். மூச்சு முட்டியே நிறைய பேர் செத்து போனாங்க. பெண்களை என்ன செய்வான் தெரியுமா, பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய முடி, தலை முடி எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து அதை என்ன செய்யலாம் வித்துட்டான். அதை விற்று காசாக்கிட்டு இந்த பெண்கள் எல்லாரையும் நிறுத்தி வைத்து ரசாயன அமிலங்கள் ஆசிட்டை ஊற்றி எரிச்சானா. எப்படி பெண்கள் ஆசிட் ஊற்றி எரிக்கப்பட்டார்கள். அதனால அவன் சந்தோஷம் அடைந்தான். என்ன தெரியுமா, நான் யூதனையை அழித்து விட்டேன் என்று சொல்லி அவன் சந்தோஷம் அடைந்து அவனுடைய இருதயத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷமா, இது ஒவ்வொன்றையும் செய்ய செய்ய அவ்வளவு சந்தோஷப்படுவானா. ரசாயன ஊற்றி எரிக்குமோ, கடைசியில இவர்கள் எல்லாரையும் புதைக்க கூட இடம் இல்லாம பெரிய ஒரு பள்ளத்தை என்ன செய்யுது, பள்ளத்துல கொண்டு போய் இந்த எல்லா பிரேதங்களையும் கொண்டு போய் கொட்டி, அதாவது குப்பையை கொட்டுவாங்கல்ல, குப்பையை கொட்டுறது போல லாரியில ஏற்றி இழுத்து லாரியில ஏற்றி கொண்டு போய் டிராக்டர்ல கொட்டுவோம்ல, அதே மாதிரி பிரேதங்களை ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் கொட்டுனானாம். கொட்டி அந்த பள்ளத்தாக்கை நிரம்பி மேல மண்ணை போட்டு மூடினார்கள். அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் இருந்த ஏதோ தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நினைச்சது, இந்த குழிக்குள்ளேயே உன்னை என்ன செஞ்சுட்டேன், உதைச்சிட்டேன், மூடிட்டேன், உனக்கு எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு உலகம் நினைச்சது. மறுபடி யூதர்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உலகமே யூதனுக்கு விரோதமாக இருந்தது. அவர்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, அவ்வளவுதான், முடிந்தது என்று சொல்லி அவர்களை புதைத்தார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நான் உன்னை பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொல்லுகிறாரு, உன்னை நான் திரள் கூட்டமாக மாற்றுவேன்னு சொல்லுகிறார். நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்க திரள் கூட்டமாக மாறுவீர்கள் என்று சொல்லி அந்த வசனங்கள்ல நம்ம என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். நீங்க அப்புறமா வீட்டுல போய் வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை என்ன செய்கிறார் ஆண்டவர், திரள் கூட்டமாக என்ன செய்கிறார், மாறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகே, ஆண்டவர் எங்க இருந்து கூட்டுகிறார், எங்க இருந்து கூட்டுகிறார் என்றால் வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 11. ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் நேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவரஸ்தலம் மகிமையாய் இருக்கும். அக்காலத்திலே அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமத்திலும் சமுத்திர தீவுகளிலும், வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசையிலும் இருந்து கூட்டுவார். அல்லேலூயா. வசனம் எவ்வளவு தெளிவா எழுதி இருக்கு பாருங்களேன். எந்தெந்த நாட்டுக்கு போனியோ இந்த நாடை சொல்ல விட்டுட்டு நீ 4 திசையிலும் இருந்து என்ன செய்வ,
திரும்ப வர வைப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் 4 திசைகளிலும் இருந்து வர வைத்த பிறகு அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து இருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. இனிமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதை வாசிங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிங்க. 16, 14, 15. ஆதலால் இதோ நாட்கள் வரும். பொறுமையா வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தருடைய ஜீவனை கொண்டு வார்த்தையை கவனிங்க. இனிமேல் அவர்கள் என்ன செய்ய, எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வர பண்ணின கர்த்தர் என்று சொல்லி இனிமே என்ன செய்ய மாட்டாங்க? சத்தியம் பண்ணாம எப்படி சத்தியம் பண்ணுவாங்கன்னா, கீழே வாசிங்கள. துரத்தி விட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். வாசிங்க. இதையுமே ஆண்டவர் முன்கூட்டியே என்ன செஞ்சிட்டார்? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதி வச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு நாள் அவர்கள் எப்படி சொல்லுவாங்க? எகிப்து தேசத்திலிருந்து என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? வர பண்ணினாரு, ஆண்டவர் என்ன இங்க கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இதுக்கு அப்புறமா எப்படி சத்தியம் பண்ணுவாங்க? எல்லா தேசத்திலும் இருந்து என்ன செஞ்சாரு? வர பண்ணின கர்த்தர் என்னை சிதறடித்த என்னை மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறாரு? கூட்டிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்வார்கள்? உயர்த்துவார்கள். அல்லேலூயா. அந்த தெய்வத்தின் மேல சத்தியம் பண்ண ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி நிறைய பேர் என்ன செய்தார்கள்? கொல்லப்பட்டார்கள், சிதறப்பட்டார்கள், அநேக தேசங்களில இருக்கிறார்கள். நான் சொல்றதெல்லாம் புரியுது தானே? எல்லாருக்கும் புரியுது தானே? எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் சொல்றேன். இப்போ 1900 அந்த வருடத்துல, கிபி 1900 யூதர்கள், பாலஸ்தீனத்துல இருந்த யூதர்கள் எத்தனை பேர்னா வெறும் 40,000 பேர் தான் எங்க இருந்தார்கள்? பாலஸ்தீனத்துல வெறும் 40,000 யூதர்கள் மாத்திரம்தான் 1900 AD 1900. அப்போ 1900 வருடத்துல 40,000 பேர் தான் என்ன செய்தார்கள்? பாலஸ்தீனத்துல இருந்தார்கள். ஆனால் இரண்டாம் உலக போருக்கு பிறகு 6 லட்சம் யூதர்கள் மறுபடியும் இஸ்ரவேலுக்கு நேராக வந்தார்கள். எப்போ வந்தார்கள்? இரண்டாம் உலக போருக்கு பிறகு 6 லட்சம் பேர் யூதர்கள் என்ன செய்தார்கள்? மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வந்தார்கள். ஓகே, 1900 எழுதிட்டு இருக்கிறீங்களா? சரி, ரைட், ஓகே. 1967 ஆண்டுல 1967 ஆண்டுல 6 நாள் யுத்தம் நடந்தது. ஒரு 6 நாள் 6 days வார் அப்படின்னு நடந்துச்சு. 6 நாள் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திற்கு பிறகு 8 லட்சம் பேர், 8 லட்சம் யூதர்கள் மறுபடியும் திரும்பவும் என்ன செய்தார்கள்? பாலஸ்தீன், இஸ்ரேலுக்கு என்ன செய்தார்கள்? பாலஸ்தீனுக்கு வந்தார்கள். பாலஸ்தீனாவுக்கு, இஸ்ரேலுக்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். எங்க இருந்து வந்தார்கள்னா முகமதிய நாடுகளில் இருந்து, அரபு கண்ட்ரீஸ் வந்து என்ன செய்தாங்க? இஸ்ரேலுக்கு அங்க வசித்து வந்த
எல்லா யூதர்களும் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். ஓகேவா? இதுவுமே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்க இஸ்ரேலுக்கு மறுபடியும் வந்தாங்கல்ல, அதையும் ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். 43:5. பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிழக்கிலிருந்து வரப்பண்ணி, கிழக்கில் இருக்கிறதா மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட்னா மத்திய கிழக்கு நாடுகள். மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறதா எல்லாம் அரபு கண்ட்ரிஸ். அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே அங்கதான் இருக்கிறது, முகமதிய நாடுகள். இந்த யுத்தத்திற்கு பிறகு, எந்த யுத்தம்? 1967 நடந்த 6 நாள் யுத்தம். 6 நாள் யுத்தத்துல, அந்த யுத்தத்திற்கு பிறகு இந்த கிழக்கில் இருந்த இந்த முகமதிய நாடுகளில வசித்து வந்த எல்லா யூதர்களும் மறுபடியும் எங்க வந்துட்டாங்க? இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க, பாலஸ்தீனுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? இஸ்ரேலுக்கு வந்துட்டார்கள். அவர்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, முகமதிய மக்களே அவர்களே என்ன சொல்லிட்டாங்க, நீங்க உங்க நாட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? அனுப்பியே விட்டுட்டாங்க. போயிருங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்பி விடல, துரத்தினாங்களாம். சரியா? துரத்தினாங்களாம். நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூதர்கள் எல்லாரையும் அவங்களுடைய அரபு நாடுகள்ல இருந்து எல்லாரையும் என்ன செய்துட்டார்கள்? துரத்தி விட்டார்கள். ஓகே, மேற்கிலிருந்து என்ன செய்வேன்? கூட்டி சேர்ப்பேன். மேற்குல இருந்துன்னா இன்வெஸ்ட். அப்போ மேற்கத்திய நாடுகள், மேற்கத்திய நாடுகள்ல உள்ளவர்களும் என்ன செய்தார்கள்? அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவர்கள் வருவதற்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்தவங்க எல்லாருமே யூதர்கள் மறுபடியும் இஸ்ரேலுக்கு வருவதற்காக அவர்களை எல்லாம் ஏற்பாடு செஞ்சு டிக்கெட்டும் எடுத்து கொடுத்து அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அனுப்பியே விட்டாங்க. நீங்க இனிமே எங்க இருந்துச்சியாதீங்க, இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர்களை என்ன செஞ்சுட்டாங்க? அனுப்பி விட்டாங்க. இவன் எங்க போனாலும் ஒரு மூட்டை பூச்சி பாருங்களேன். ஆமா, அவன் அப்ப இருந்து இஸ்ரவேலை வந்து ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை குறிச்சு ஒரு பிளான் பண்ணிட்டாருன்னா யாராலேயும் என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. அவன் என்ன பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு. அது அவருடைய பிள்ளை பாருங்களேன், வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அவன் ஆண்டவர் மறுபடியும் என்ன செஞ்சிடுறாரு? கூட்டி இறக்கம் பாராட்டி ஆண்டவர் எப்படியாவது என்ன செய்யணுமோ செஞ்சிடுறாரு. அவன் வாயினாலதான் அவன் பட்டான். என்ன பட்டான் சொல்லுங்க? அவன் வாயினாலதான் பட்டான். என்ன பட்டான்? அந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்க பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொன்னான் ஆண்டவர். அதனால அவன் மேல திரும்ப பண்ணாரு. ஹல்லேலூயா. இல்லைன்னா அவன் மேல என்ன செஞ்சிருக்காது? போயிருக்காது. ஹல்லேலூயா. அப்போ திரும்பவும் ஆண்டவர் சேர்த்து கிழக்குல இருந்தும் மேற்குல இருந்தும் திரும்ப என்ன செஞ்சிட்டார்கள்? வந்துட்டாங்க. 6வது வசனத்தை வாசிங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வடக்கை பார்த்து ஆண்டவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று? கொடு என்றும், தெற்க பார்த்து என்ன சொல்லுகிறாரு? வச்சிருக்காதவன அப்படின்னு என்ன செய்கிறாரு? சொல்லுகிறாரு. அப்ப ஆண்டவரை என்ன சொல்லுகிறாரு? ஆர்டர் பண்றாரு. தெற்கு வடக்கை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லுகிறாரு. தெற்க பார்த்து என்ன சொல்லுகிறாரு? நீ அவனை வச்சிருக்காத அப்படின்னு சொல்லுகிறாரு. சொல்லிட்டு தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாரந்திரங்களில் இருந்து, அது நீங்க அப்புறம் வீட்டுல போய் வாசிங்க. சரியா? பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொண்டு வருகிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டவர்களை அவருடைய மகிமைக்கென்று அவர் என்ன செய்வாரு? கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து அவர்கள் என்ன செஞ்சாரு? எல்லாரையும் ஆண்டவர் செய்கிறார், கூட்டிட்டு வராரு. ஓகே, இப்ப வடக்கே பார்த்து என்ன சொல்கிறார்? கொடு என்று சொல்றார். வடக்கு எது இருக்குதுன்னா ரஷ்யா இருக்கிறது.
ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கம்யூனிஸ்டவாதிகள் அது அங்கே என்ன செய்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அங்கேயும் யூதர்கள் அநேகம் பேர் ரஷ்யாவிலேயே என்ன செய்திருந்தார்கள், வசித்து வந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த யூதர்களை ரஷ்யா என்ன செய்யல, அனுப்பல. நான் அவர்களை என்ன செய்ய மாட்டோம், அனுப்ப மாட்டோம்னு சொன்னார்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1900ஆம் ஆண்டு, இப்போ ரீசெண்டா 1990ல என்ன ஆச்சுன்னா, அங்கிருந்து கம்யூனிஸ்ட் கூட்டமைப்பு எல்லாமே என்ன ஆச்சுன்னா சிதறுண்டு போயிடுச்சு. சரியா, ஓகேவா? அங்க கம்யூனிஸ்ட் கூட்டம் எல்லாம் என்ன செய்கிறாரு, அவர்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையாகி என்ன செய்யாது, சிதறுண்டு போனாங்க. அதுக்கு பிறகுதான் என்ன ஆச்சுன்னா, அங்க அதிபதியா இருந்தவன் தான் மிக்கேல் கொர்பச்சவ். அவனுடைய பேர் என்னது, மிக்கேல் கொர்பச்சவ். சவ் எழுத தெரியுமா? சேரா கொர்பச்சவ். மிக்கேல் கொர்பச்சவ். சவ் சா சே சோ சவ். சரிங்களா? ஆமாம், தமிழ். சே சோ சவ். ஓகேவா? சோ சோ சவ். ஓகே, அந்த சவ் எழுதிடுங்க. சரியா? இங்கே வேற ஏதாவது எழுதிடக்கூடாது, அதுக்கு பயந்து தான் அப்படியெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? அதன் பிறகு மிக்கேல் கொர்பச்சவ் வந்து அங்கே அதிபதியில் அவன் வந்து அங்கே அதிபதியாக வந்தத உடனே யூதர்கள் எல்லாரையும் என்ன செய்யலாம், திருப்பி அனுப்பிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி அனுப்ப அவர்களுக்கு என்ன செய்தான், அனுமதி கொடுத்தான். இதுல என்ன ஆச்சுன்னா 4 லட்சம் ரஷ்ய யூதர்கள் எங்க வந்தாங்க, இஸ்ரேலுக்கு திரும்ப என்ன செய்தார்கள், வந்தார்கள். அப்போ ரஷ்யாவில் இருந்து இதெல்லாம் பிளஸ் பிளஸ் பிளஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு 6 லட்சம், அடுத்து ஒரு 8 லட்சம், அடுத்து ஒரு இப்போ ஒரு 4 லட்சம், எல்லாமே பிளஸ் பிளஸ் பிளஸ். அப்போ இவர்கள் எல்லாமே சேர்ந்து உள்ள செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் இருந்தும் 4 லட்சம் யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப என்ன செய்தார்கள், வந்தார்கள். ஓகே, தெற்கே பார்த்து என்ன சொல்லுகிறாரு, வைத்திராதே அப்படின்னு என்ன சொல்லுகிறாரு. அப்ப தெற்கே இருந்த கண்ட்ரி எதுன்னா எத்தியோப்பிய கண்ட்ரிகள், எத்தியோப்பிய நாடுகள் தான் தெற்கே என்ன செய்தது இருந்தது. தெற்கே இருந்த எத்தியோப்பிய நாடுகள் எல்லாமே இராணுவ ஆளுகையின் கீழே தான் அவர்கள் என்ன செய்தார்கள், எத்தியோப்பிய நாடுகள் இராணுவத்தினாலதான் ஆளுகை செய்யப்பட்டு வந்தார்கள். ஓகேவா? ஆளுகையின் கீழே இருந்த அவர்களும் அங்கிருந்து யூதர்களை என்ன செய்யல, வெளியே விடல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, நீ வச்சிராத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, என்ன நடந்துச்சுன்னா 1990ஆம் ஆண்டுல வந்த அரசாங்கம், அந்த அரசாங்கம் என்ன ஆயிடுச்சுன்னா நிலை குலைந்து விட்டது. அவருடைய நாடும் அரசாங்கம் என்ன செய்தது, நிலை குலைந்து விட்டது. அப்ப நிலை குலைஞ்ச உடனே அங்கிருந்து அவர்கள் எல்லாரும் தீர்மானிச்சு ஒரு பிளான் பண்ணி யூதர்கள் எல்லாரையும் என்ன செய்யணும், அனுப்பி விட்டுறணும், வெளியே அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் நினைச்சிட்டு என்ன சொன்னாங்கன்னா, எழுதுறீங்களா, நீங்க கவனிக்கலையே, ஆமா நீங்க எழுதுறதுலேயே நான் சொல்ல கடகடான்னு எழுதிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும். சரியா? நீங்க கவனிங்க. ஓகேவா? நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு நோட்ஸ் வரும். ஆமா, அப்படிதான். 1991 எத்தியோப்பிய நாட்டில இருந்து என்ன செஞ்சார்கள், யூதர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பணும் பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி ஒரு தீர்மானத்தை போட்டு சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, 48 மணி நேரத்துல எத்தனை யூதர்கள் நீங்க போறீங்களோ எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. அங்கிருந்து 36 மணி நேரத்திற்குள்ளாக, இது ஒரு ஹிஸ்டரி, இதுவரையிலும் நடந்திராத ஒரு சம்பவம், வேர்ல்டு ரெக்கார்ட்ல இருக்கு. என்னன்னா 36 மணி நேரத்திற்குள்ள 40 விமானத்துல 14,500 யூதர்கள் விமானம் மூலம் இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு நேரத்துல? 36 மணி நேரத்துல. அவன் 48 மணி நேரம் டைம் கொடுத்தான். இப்ப 36 மணி நேரத்திலேயே இந்த இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான், அங்கிருந்து 40 ஃபிளைட்ல
14,500 பேர் இஸ்ரேலுக்கு திரும்ப என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. இதுல இருந்த வேர்ல்டு ரெக்கார்டு என்னன்னா சொல்றேன் கேளுங்க. வேர்ல்டு ரெக்கார்டு என்னன்னா, அங்கிருந்து புறப்பட்ட ஒரு பெரிய விமானம் போயிங் 747 747 போயிங் 747 அந்த ஃப்ளைட்டு, பெரிய ஃப்ளைட் பாருங்களேன். அந்த ஃப்ளைட்டில் ஒரே நேரத்தில் 350 பேர் என்ன செய்ய முடியும், ட்ராவல் பண்ண முடியும். 350 பேரை சுமந்து அது என்ன செய்யும், போகும். அவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா சீட்டையும் இந்த இஸ்ரவேலை என்ன செஞ்சுட்டான் தெரியுமா, கலத்திட்டான். எல்லா சீட்டையும் கலத்திட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான், யாரும் ஒரு லக்கேஜ் கூட என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்ஸ் இந்த லக்கேஜ் வைப்பாங்கல்ல அந்த இடத்துலையும் ஒன்றுமே வைக்காம மொத்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டு எல்லாரும் வெறுங்கையாக தான் வரணும்னு என்ன செஞ்சுட்டான் சொல்லிட்டான். அதுக்குள்ள 350 பேர் போக வேண்டிய அந்த ஃப்ளைட்ல 1086 பேர் டிராவல் பண்ணாங்க. எப்படி தூக்கிட்டு சுமந்ததுன்னு தான் தெரியல. ஆனா இஸ்ரவேலை அவன் முடிவு பண்ணிட்டான் என்னன்னா, சீட்டுக்கு வெயிட் எல்லாத்தையும் வெளியே தூக்கு, உள்ள ஆள் நிரப்பு. எப்படி கூட்ஸ் எல்லாம் எதுவுமே பொருள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அந்த வெயிட்டையும் இவன் ஆட்களை நிரப்பி என்ன செஞ்சுட்டான், ஈடு கட்டிட்டான். ஈடு கட்டி 1086 பேரை அந்த ஃப்ளைட்ல என்ன செஞ்சார்கள், இஸ்ரேலுக்கு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவுல வாசிக்கிறோம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல வாசிப்போம். கூட்டி வருவேன், குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய். ஹலோ, கவனிக்கிறீங்க தானே, புரிஞ்சுதானே? ஓகே. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், கற்பவதிகளும் பிள்ளை தாய்ச்சிகள். கற்பவதிகளுக்கும் பிள்ளை தாய்ச்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ கர்ப்பவதிகள், பிள்ளை தாய்ச்சிகள்னா குழந்தை வளர்ந்து. ஆனா அப்படி கிடையாது. பிள்ளை தாய்ச்சிக்காரங்க வராங்கன்னு சொன்னோம்னா குழந்தை வளர்ந்து தூக்கிட்டு வரவங்களே பிள்ளை தாய்ச்சிக்காரங்க வராங்கன்னு சொல்லுவாங்க. கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பிள்ளை தாட்சிக்காரங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் போய் நான் சொல்லித்தரேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, குழந்தை பேரு நெருங்கி இருக்கிறவர்கள், வலி வர ரெடியா இருக்கிறவங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும் அப்படின்றவங்களும் அந்த என்ன செய்தார்கள், புறப்பட்டு இஸ்ரேலுக்கு போனார்கள். அது இங்க எழுதி இருக்குது. ஆனா அது நடந்துச்சு. எப்படி தெரியுமா? 1086 பேர் ஃப்ளைட்ல ஏறினாங்க. இதுல மேலேயே 2 குழந்தைங்க பிறந்திருக்குது. இறங்குமோ 1088 பேராக லேண்ட் ஆகிருக்குது ஃப்ளைட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிச்சு பாத்தீங்களா? அல்லேலூயா. எல்லாமே ஆச்சரியமா இருக்குதானே? ஆமா, அப்படிதான் இருக்கும். ஓகேவா? 1086 பயணிகளோட டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டு கீழே இறக்குமோ 1088 பேராக என்ன செய்தது, இறந்தது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் ஒண்ணுமே மாறல பாருங்களேன். அவர் எல்லா பற்றியும் அப்படியே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, செய்கிறாரு. இந்த வசனங்கள் எல்லாம் எதுக்கு எழுதப்பட்டதுன்னு நம்ம ஒருவேளை யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப தெரியுது பாத்தீங்களா? பிள்ளை காட்சிகளும் முதல் கொண்டு கற்பவதிகளும் இருந்தார்கள். எல்லாரும் போய் இறங்குமோ ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹிட்லர் கொன்னது
60 லட்சம் பேரை தான் என்ன செஞ்சாரு ஹிட்லர் கொன்னாரு. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேலில் இருக்கிற மக்கள் தொகை 85 லட்சத்திற்கும் அதிகமானோர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை 85 லட்சத்திற்கும் அதிகமானோர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஒரு பெரிய தேசமாக, எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் திரள் கூட்டமாக மாறி ஒரு பெரிய தேசமாக, அதாவது ஒரு தேசமாக என்ன செய்யும் மாறும், இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஏற்கனவே அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பெரிய சேனையாக மாறுகிறது என்று அடுத்து என்ன செய்கிறார்கள், அதுல நம்ம நீங்க அதை 37 போய் நீங்க வீட்டுல வாசிங்க. அப்போ ஆண்டவர் இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொன்னார், உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். இது உயிரடையும்னு சொல்லுகிறார். உன்னை நான் பிரேத குழியிலிருந்து கொண்டு வருவேன்னு சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் எங்க இருந்து சொல்ல, வட திசையிலும் தெற்கு திசையிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அவர் பிரேத குழிகளை போன்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை அவர் விடுவித்து 60 லட்சம் பேரை கொன்றார்கள். ஆனால் 85 லட்சம் பேராக இன்னைக்கு திரள் கூட்டமாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது, அத்திமரம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. வசந்த காலம் சமீபமாயிற்று. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. டைமும் முடிஞ்சிருச்சு. 2 அடையாளங்களை என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். 2 அடையாளத்தையும் மனசு வச்சு, இதுவே பெருசு அப்படித்தானே, இது இவ்வளத்தையும் இந்த மனசுல வச்சிருந்தாலே பெரிய விஷயம். ஓகேவா. 2வது அடையாளம் என்னத்தை பார்த்தோம், இப்படி ஒரு ஓரலா அந்த ஹில்ஸ் மாதிரி நான் ஒன்று சொல்லட்டுமா, சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அப்படியே ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா. தலைப்பு என்னது, யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். அப்போ அத்திமரம் துளிர்விட ஆரம்பித்தது. அதுல ஒரு அடையாளம் தான் யூதர்கள் மறுபடியும் என்ன செய்தார்கள், கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். ஓகேவா. ஓகே. இந்த எலும்புகள் உயிரடையுமா, நம்பிக்கை அற்று போனது, நம்பிக்கை இல்லாதது, உலர்ந்தது, நம்பிக்கை அற்று போனது, அறுப்புண்டு போனதை ஆண்டவர் என்ன செய்கிறார், மறுபடியும் என்ன செய்கிறார், கூட்டி சேர்க்கிறார். எப்படி இவர்கள் அழிந்தார்கள் என்றால், ஹிட்லரின், ஜெர்மனி ஆண்ட சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் என்ன செஞ்சார், ரொம்ப துன்பத்தார். இன்னொன்று செஞ்சாருன்னு சொல்லுகிறார்கள் வேதப்பட்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா, யூதர்களை கவனிங்க, லைனா நிப்பாட்டி வைப்பார். லைனா நிப்பாட்டி வச்சுட்டு 2 வீரர்கள் 2 சைடுல நிற்பாங்க. இவன் அந்த ரதத்துல போய்கிட்டே இருக்குமோ இவர்கள் என்ன செய்வார்கள், வெட்டி 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 தலையை வெட்டி 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 2 சைடுலையும் வெட்டிட்டு போவாங்களாம். இவன் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாய் அப்படி போவாங்களாம். அல்லேலூயா. அவ்வளவு கொடூரமாக இஸ்ரவேலை, யூதர்களை ஹிட்லர் கொன்னான். அல்லேலூயா. ஓகே. அப்புறம் என்ன செய்தார்கள், ஹிட்லர் கீழே கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர், 60 லட்சம் யூதர்கள் என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள். இதுல 2 குட்ஸ் ட்ரெயின்ல வச்சு உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாம குட்ஸ் ட்ரெயின்ல போட்டு என்ன செஞ்சான், கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கொண்டு இல்லாம தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம நிறைய பேர் செத்தார்கள். இதுல 15 லட்சம் பேர் குழந்தைகள். நிறைய பேர் என்ன செய்தாங்க, கேஸ் டேங்கில் அடைத்து வைத்து கொஞ்சம். ஓகேவா. பெண்களின் தலையை மொட்டை அடித்து அதனுடைய முடியை என்ன செய்தான், விற்றான். அவர்களை என்ன செய்தான், ஆசிட் ஊற்றி எரித்தான். ஓகேவா. ஆசிட் ஊற்றி எரித்தான். அந்த சடலங்களை புதைக்கிறதுக்கு ஜேசிபி வச்சு தள்ளுற மாதிரி ஒரு குழியில தள்ளி மொத்தத்தையும் மேலே மண்ணை போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மூடிட்டான். ஓகேவா. அந்த குழிகளை என்ன செஞ்சுட்டாங்க, மூடிட்டாங்க. அப்போ அடுத்து அவங்களுடைய நினைவுகள் என்னது, மறுபடியும் யூதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வரமாட்டார்கள் என்று ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு சொல்லுங்க, பிரேத குழியிலிருந்து வெளியே எடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். வெளியே எடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், 4 திசைகளில் இருந்து மக்களை என்ன செய்தார்,
வரவழைச்சாங்க. கிபி 1900 யூதர்கள் எத்தனை பேர் பாலஸ்டைன்ல இருந்தார்கள்? 40,000 பேர் பாலஸ்டைன்ல இருந்தார்கள். அதுக்கு அடுத்து இரண்டாம் உலக போருக்கு பிறகு எத்தனை பேர் வந்தார்கள்? 6 லட்சம் பேர் வந்தார்கள். 1967 ஆண்டுல ஒரு 6 நாள் யுத்தம் நடந்தது. 6 நாள் யுத்தத்துல எத்தனை பேர்? 8 லட்சம் பேர் மறுபடியும் இஸ்ரேலுக்கு வந்தார்கள். எங்கிருந்து வந்தார்கள்? கிழக்கில் இருந்து வந்தார்கள். அரபு நாட்டில இருந்து என்ன செஞ்சாங்க? அந்த கிழக்கில் இருந்த அரபு நாட்டில் இருந்தவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சார்கள்? அங்கிருந்து அவர்கள் யூதர்களை துரத்தினார்கள். அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? மறுபடியும் வந்துட்டாங்க. ஓகே, வெஸ்ட் மேற்கத்திய நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாருமே என்ன செய்தார்கள்? அவர்களை அனுப்பும்படியாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வெஸ்டர்ன் யூனியன்ல இருந்து எல்லா கண்ட்ரிஸும் அவர்களையும் அனுப்பி விட்டார்கள். ஓகேவா? வடக்கு எந்த நாடு? ரஷ்யா இருந்தது. ரஷ்யா இருந்தது. அவர்கள் கம்யூனிஸ்டுக்காரங்க. அவங்க யாருமே என்ன செய்யல, அவர்களை விடலை, வர விடலை. அப்போ 1990 என்னாச்சு? கம்யூனிஸ்ட் கூட்டமைப்புக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது சிதறண்டு போயிருச்சு. அதுக்கு பிறகு அங்க இருந்த அதிபதி, அந்த அதிபதியினுடைய பேர் என்ன? மிக்கேல் கொர்பச்சோவ். சரியா? மிக்கேல் கொர்பச்சோவ் என்ன செய்தாருன்னா, அதிபதியா வந்த உடனே அங்க இருந்த யூதர்கள் எல்லாரையும் என்ன செய்தாரு? போகும்படியாக பர்மிஷன் கொடுத்தாரு. அங்கிருந்து 4 லட்சம் பேர் என்ன செஞ்சுட்டாங்க? அப்போ யூதர்கள் என்ன செய்யப்பட தொடங்கிவிட்டார்கள்? கூட்டி சேர்க்கப்பட தொடங்கிவிட்டார்கள். தெற்கே எந்த நாடு இருந்தது? எத்தியோப்பிய நாடுகள் இருந்தது. எத்தியோப்பிய நாடுகள் அவர்கள் எந்த ஆளுகையின் கீழே இருந்தார்கள்? இராணுவத்தின் ஆளுகையின் கீழே இருந்ததுனால யூதர்கள் யாரையும் என்ன செய்யல, அனுப்பல. அப்புறம் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் எல்லாரும் தீர்மானித்து அவர்களை அனுப்பி விடும்படியாக 48 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அவங்க 36 மணி நேரத்தில் எத்தனை பேர் வந்தார்கள்? 14,500 யூதர்கள் என்ன செய்தார்கள்? 40 விமானத்தில் என்ன செஞ்சார்கள்? வந்தார்கள். வேர்ல்ட் ரெக்கார்டு என்ன? போயிங் 747 அந்த விமானத்தில் 350 பேர் தான் என்ன செய்ய முடியும்? டிராவல் பண்ண முடியும். ஆனால் அதில் 1086 பேராக ஏறி 8 பேராக இறங்கினார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் இருக்கிறதாக நினைக்கிறார்கள்? 85 லட்சத்திற்கும் அதிகமானோர் இன்னைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பார்த்தது சொல்றேன். கொடைக்கானல்ல ஒரு ஏரியா ஃபுல்லாகவே நிறைய யூதர்கள் இருந்தார்கள். ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா யூதர்களும் போயிட்டாங்க. யாருமே யூதர்கள் அங்கே இல்லை. கொச்சின்லேருந்து ஒரு டீம் அவர்கள் வந்து எல்லாரையும் அழைத்து கொடுத்து, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், கொச்சினில் ஒரு டீம் வந்து பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம், எல்லாரையுமே என்ன செஞ்சுட்டாங்க? கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ யூதர்களில் ஒன்று அங்கே நாங்கள் இருக்கிறவனா இருந்தால் கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கிறவன் எவனாவது இருப்பான். அது வந்து வெளியே எங்கே இருக்கிறான்னு தெரியல, உள்ளே எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஆனால் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த யூதர்கள் எல்லாமே அவர்களுக்கு அவங்க தோட்டம்லாம் பார்த்தீங்கன்னு நீங்களாம் அவ்வளோ அழகாக இருக்கும். சின்னதாக தான் வீடு வச்சுருப்பாங்க. அந்த வீட்டு அவ்வளோ அந்த இடத்த சுற்றியும் இந்த மலையில் அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் அவங்களுடைய விவசாயம், அவங்களுடைய பூந்தோட்டம், இது எல்லாமே சூப்பராக அவங்களுடைய அட்மாஸ்பியரை நல்லா வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடத்துல இருந்துச்சு. அவர்களை கவனிச்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஊருக்காரங்க, அவங்கக்கிட்டேயே அந்த இடம் நிலத்தை எல்லாத்தையும் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாரு. சும்மா தான் கொடுத்தாங்க. அவனுக்கு டிராவலுக்கு உண்டானது மட்டும் இவ்வளோ மட்டும் கொடுப்போதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவோ லட்சங்கள் போகிறது எல்லாத்தையும் சும்மா கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போனாங்க. ஹல்லேலூயா. இது நாம் பார்த்தது. சரியா? ஆமாம். அப்போ எங்கேயுமே யூதர்கள் இப்போ இருப்பதாக தெரியல.
மேக்சிமம் 90% எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க? இஸ்ரேல் போயிட்டாங்க. அதுக்கு சீக்கிரம் வரப்போகிறார். கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம். அத்தி மரம் துளிர் விட ஆரம்பித்து விட்டது. அத்தி மரம் துளிர் விட ஆரம்பித்ததும் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாவோம். நாம் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார். அவர் வருமா, அவருக்கு எதிர்கொண்டு போகணும். பூமியில நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறதும் சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறதும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்னு நினைக்கிறதும் அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான். வேற எதுக்காகவும் இங்க நம்ம அப்படி எல்லாம் ரொம்ப இது பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனா பரலோகத்துக்கு போனவே என்று சொல்லி நிந்தனைகளையும் அவமானங்களையும் கண்ணீரையும் பிரச்சனையும் உபத்திரவங்களையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்துக்கு போக ஆண்டவர் நம்மை ஆயத்தமாக்குவார். எல்லாரும் எழுந்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து